காரணத்தை முழுசா சொல்லுங்க தோழர். என்ன பிரச்சனை? வழக்கமான பிரச்சனைதான். நாம் அவ்வப்போது பல இடங்களில் சந்திக்கின்ற பிரச்சனையும் கூட. அப்பாவி சாமானிய மனிதர்களை சில பணபலம் கொண்ட நபர்கள் மிரட்டி நிர்பந்தப்படுத்தி இவர்கள் குடியிருக்கும் வீட்டை காலி செய்து விலைக்கு வாங்க முயற்சிக்கிறார்கள். அது சரி, இது வழக்கமா நடக்கிறதானே? யார் அந்த திமிர் பிடிச்ச பார்ட்டி? வேறு யார்? நமக்கு மிகவும் வேண்டியவர்கள், மேனகா, ஆதி. இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இப்படி அப்பாவிங்களோட இடத்தை அபகரிக்கிறது, மிரட்டி வாங்குறது, இதேதான் பண்ணிட்டு இருப்பாங்களா? ஆனந்தி, அவர்கள் அவர்களது பணியை செய்கிறார்கள், நாம் நமது பணியை செய்கிறோம். என்ன தோழர் நீங்க? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம்? அவங்க தொடர்ந்து அராஜகம் பண்ணுவாங்க, நாம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணுமா? இவங்க மாறவே மாட்டாங்களா? ஆனந்தி, பணக்காரர்களும் ஆதிக்கவாதிகளும் ஒருபோதும் மாறப்போவதே இல்லை. அவர்களது தேவையெல்லாம் பணம், 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 மேலும் பணம். பணத்தின் மீதான அவர்களது தேடலின் பயணத்தில் அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் மாட்டிக்கொள்கிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். இவர்களை பற்றி அவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை. நமக்குத்தான் இவர்களை பற்றியே கவலைப்படுவது கடமை. எனக்கு புரியுது தோழர், ஆனா இதை கேட்கும் போது எனக்கு கோவமா வருது. அப்படியெல்லாம் கோவப்படுவதனால் தான் நீங்கள் ஆனந்தியாக இருக்கிறீர்கள். ஆனந்தி, ஏற்கனவே இதே போன்ற ஒரு பிரச்சனையில் இதே கும்பலுடன் நாம் மோதி இருக்கிறோம். அதனால் இந்த பிரச்சனையில் நாம் வீரியத்துடன் செயல்பட முடியும். நிச்சயமா தோழர், ஆனா அதுக்கு இவங்களோட ஒத்துழைப்பு முழுசா வேணுமே. மிகச்சரி. இந்த பிரச்சனையை நாங்க கையில எடுத்து போராட தயாரா இருக்கோம். எங்க பத்திரிக்கை உங்களுக்கு முழு பலமா இருக்கும். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் எங்களுக்கு தீவிரமா ஒத்துழைப்பு தரணும். நிச்சயமா தரோம். அவங்க உங்களை ரொம்ப மிரட்டுவாங்க, அச்சுறுத்துவாங்க. ஆனா நீங்க துணிஞ்சு நிக்கணும், பயந்து ஓடக்கூடாது. நிச்சயமா உங்க பின்னாடி நிப்போம் மேடம். நாங்கெல்லாம் உறுதியா நிப்போம் மேடம். கிரேட். இந்த உறுதி தான் எனக்கு வேணும். இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். நானும் தோழரும் இந்த பிரச்சனையை பாத்துக்கிறோம். இது என்னது? நான் கொடுக்க மாட்டேன், போடா. இது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. குர்ரா, பார்த்து தரேன்டா. இது என்னது? நான் தர மாட்டேன். நீ போய் உங்க அப்பா கிட்ட கேளு. குர்ரா, நான் கேக்குறேன். இது என்னோட பொம்மை. பொம்மைய குர்ரா. குர்ரா, நீ குடிக்கல, நான் அடிப்பேன். குர்ரா, விட மாட்டேன்டா. குர்ரா. குர்ரா, ஏய் கைலாஷ், கைலாஷ் என்னப்பா, எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுருக்க? அங்கிள், எனக்கு இந்த பொம்மை நான் கொடுக்க மாட்டேங்கிறான். டேய், அந்த பொம்மையை குடுறா. அங்கிள், இது என்னோட பொம்மை. டேய் பரவாயில்லடா, கொஞ்ச நேரம் விளையாட்டு கொடுப்பான்டா, குடுறா. இது எனக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. உங்க அப்பா ஒரு ஆளு, போடா எடுத்துட்டு போடா. டேய் கைலாஷ், ஏன்டா அவன் கூட சண்டை போடுற? உனக்கு அந்த பொம்மை தானே வேணும்? ஆமா. உனக்கு இந்த பொம்மையை விட இன்னும் நல்ல பொம்மை உங்க அப்பா வாங்கி தருவாரு. உன்னை பாக்குறதுக்கு உங்க அப்பா வந்திருக்காரு. ஐ, டாடி வந்திருக்காரா? ஆமாண்டா, பாஸ் உங்க ஜூனியர். இது பாரு, உங்க டாடி கிட்ட ஒரு நல்ல சூப்பர் பொம்மை கேளு. ஹாய் டாடி. ஹாய் கைலாஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் டாடி. சாக்லேட்ஸ் ஃபார் யூ. என்ன கிரீது? என்ன பாஸ்? என்ன Dress போட்டிருக்கா? எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல என் பையன் படிக்கிறான்? What the hell is happening, man? ஆதியோட பையன். பாஸ், ஆமா பாஸ், அவங்க மட்டும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடம்பரமா இருக்காங்க. பாவம், இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரவுசர் கூட மாட்டி விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? இட்ஸ் வெரி பேட், வெரி பேட். டாடி, எனக்கு பொம்மை எல்லாம் வாங்கி தருவீங்களா டாடி? கண்டிப்பா வாங்கி தரேன்டா. நிறைய பொம்மை வாங்கி தரேன், சரியா? டேய், கேட்டுக்கோடா, எங்க டாடி எனக்கு நிறைய பொம்மை வாங்கி தராரு. உனக்கு ஒண்ணு கூட தர மாட்டேன். பாஸ், உங்க மாதிரியே பேசுறான். யார் சார் நீங்க? நாங்க யாருங்கிறது இருக்கட்டும், நீங்க யாரு? நான் இவனோட கிளாஸ் டீச்சர். ஓ, நான் இந்த பையனோட அப்பா. நான் இவனை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு நான் பர்மிஷன் தர முடியாது சார். நீங்க பிரின்சிபலை தான் போய் பார்க்கணும். பிரின்சிபலோட ரூம் எங்க ஃபர்ஸ்ட் இருக்கு? பிளாக்ல இருக்கு சார். சரி, வா கைலாஷ். வா கைலாஷ். சார், நோ குழந்தைய நீங்க விட்டுட்டு போங்க, நானே கூட்டிட்டு வந்துடுறேன். மேடம் ரூம் அந்த பக்கம். ஓகே ஓகே, போலாம் பாஸ். மேடம்
என் பேர் ஆதி. நான் கைலாஷோட அப்பா. நான் என் பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும். இவன் உங்க பையன் தானா? மேடம், உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க என் பையன்கிட்டே கேட்கலாம். கைலாஷ், நான் உனக்கு யாரு? அப்பா. கேட்டிங்களா? போதுமா? சார், இந்த பையனோட அம்மா உஷா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கூட உங்க பேரை மென்ஷன் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை நம்பி இவன் அனுப்ப முடியும்? அது எங்களோட பர்சனல் ப்ராப்ளம். இப்போ என் கூட பையனை அனுப்ப முடியுமா முடியாதா? ஐ எம் சாரி சார், முடியாது. அவங்க அம்மா உஷா கூட தான் அனுப்ப முடியும். புரியாம பேசாதீங்க மேடம். என் குழந்தை என் கூட வரதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கான்னு தெரியுமா? இருக்கலாம். ஆனா உஷா வந்து கேட்டா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது பாருங்க மேடம், பையனோட அப்பா கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்லுங்க மேடம், ப்ளீஸ். சொன்னா அமைதி ஆயிடுவாங்களா? இதோ பாருங்க, அவரை யாருன்னு நினைச்சீங்க? புள்ளைய கடத்திட்டு போற ஆளுன்னு நினைச்சீங்களா? இல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? ஆதித்யா பில்டர்ஸோட எம்டி. அவரோட ஸ்டேட்டஸ்க்கு உங்ககிட்ட இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ். இது பாருங்க மேடம், எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். அதுக்காக நான் என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியுமா? சொல்லுங்க மேடம், நீங்களே சொல்லுங்க. என் பையன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ் மேடம்? இல்ல சார், அவங்க வந்து கேட்டா நான் தான் கூட்டிட்டு போயிருக்கேன்னு கிரி, நம்மளோட பிசினஸ் கார்டு கொடு ப்ளீஸ். இந்தாங்க மேடம், இது என்னோட பிசினஸ் கார்டு. இதுல என்னோட டெலிஃபோன் நம்பர்ஸ் இருக்கு, என் மொபைல் நம்பர் இருக்கு. உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஓகே சார், கூட்டிட்டு போங்க. ஆனா உஷா கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பையனை டைம்குள்ள கொண்டு விட்டுடுங்க ப்ளீஸ். ஷூர் மேம், I'll honor my word. ஓகே, கூட்டிட்டு போங்க. Thank you மேடம். வா கைலாஷ். என்னக்கா, என்ன யோசிக்கிற? எல்லாம் அபி ஆனந்தி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணுமேங்கிற யோசனை தான். அதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா. அவளுக்கு முதல் தடவை அமைஞ்ச வாழ்க்கை தான் ரொம்ப மோசமா அமைஞ்சு போச்சு. சும்மா பழசையெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. குழம்பல சாரதா, திரும்பவும் பழைய தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான். இந்த தடவை அந்த மாதிரிலாம் நடக்காது. மகேஷ் தம்பியை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. ரொம்ப தங்கமான புள்ள. நான் அவரை சந்தேகப்படல. கல்யாணம் சம்பிரதாயப்படி நடக்கணும், எதுவும் விட்டு போயிடக்கூடாது. ஆர்த்தி கல்யாணம் சம்பிரதாயப்படி நடக்கல. அதனாலதான் அவ வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் போராட்டமாவே இருக்கு. அபிக்கு எல்லாமே சம்பிரதாயப்படி தானக்கா நடந்துச்சு. இல்ல சாரதா, அதுலயும் ஒரு குறை இருந்துச்சு. என்ன குறை? பொண்ணை இன்னொருத்தன் கையில புடிச்சு கொடுக்கும்போது பெத்தவங்க முறைப்படி தாரவாத்து கொடுக்கணும். அப்போ அவர் இல்லாததால அது செய்யல. சரிதான், அதனாலதான் அபி வாழ்க்கை சரியில்லைங்கிறியா? அப்படி பார்க்க போனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லயும் கோயில்லையும் தினம் எத்தனையோ காதல் கல்யாணம் நடந்துட்டு தானே இருக்கு. அவங்க எல்லாரும் நல்லா இல்லாமலையா போயிட்டாங்க? பார்த்து பார்த்து முறையா செஞ்ச எத்தனையோ பேரோட கல்யாணம் டைவர்ஸ்ல போய் முடிச்சிருக்கு. மத்தவங்க விஷயத்துல எப்படியோ, என்ன பொறுத்த வரைக்கும் அபி கல்யாணத்துல தாரவாத்து கொடுக்காதது ஒரு குறையாவே படுது. சரி, அவ்வளவுதானே, விடுங்க. இந்த தடவை அந்த குறையெல்லாம் இல்லாம பாத்துக்கலாம். நானும் அதுதான் நினைச்சேன். ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே. புரியுதுக்கா. இதே ஊர்ல தான் அவர் இருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு
அவர் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தா நல்லவா இருக்கும். அவர் வரணும், பொண்ணுங்களை தாரவாத்து கொடுக்கணும். இந்த கல்யாணமாவது சந்தோஷமா நடக்கணும். அப்பாவை பத்தி பேச்சு எடுத்தாலே அபியும் ஆனந்தியும் எரிமலையா பொங்கிடுவாங்க. சஷ்டி அப்த பூர்த்திக்கு அவர் வராம போன கோபம் அப்படியே இருக்கு. அவங்களை எப்படியும் என்னால பேசி சமாளிச்சிட முடியும். அந்த வீட்டுக்கு போய் காஞ்சனா கிட்ட பேசி அவரை எப்படி கூப்பிடுறதுன்னு தான் யோசனையா இருக்கு. யாரு அவங்க கிட்ட போய் பேசுறது? சாரதா, நானே போய் பேசட்டுமா? வேண்டாங்க்கா, உன்னை பார்த்தா அவங்க கோபம் இன்னும் அதிகமாகும். நான் போகலன்னா வேற யாரை அனுப்புறது? என்னக்கா, நான் இல்லையா? உன் சார்பா நான் போய் பேசுறேன். சாரதா, அவங்களும் என் பிள்ளைங்க தான்க்கா. நான் போய் பேசி பார்க்கறேன். நீ தைரியமாயிரு. வாட் நான்சென்ஸ்! கைலாஷோட அப்பான்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா உடனே குழந்தை அவங்களோட அனுப்பிடுவீங்களா? ப்ளீஸ் கூல் டவுன் உஷா. வந்தவர் கைலாஷோட அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அவர் கூட அனுப்பி வச்சேன். மேடம், யாரா இருந்தாலும் சரி, நீங்க என் பையனை அனுப்பி இருக்க கூடாது. என்னோட போன் நம்பர் தான் உங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கல. அப்படி முக்கியமான விஷயமா இருந்தா எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? உங்க பையன் அவரை டேடின்னு சொன்னானே, அது மட்டும் இல்ல, அவரோட பிசினஸ் கார்டை காமிச்சாரு. அதை பார்த்து அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க பையனை அவரோட அனுப்பி வச்சோம். மேடம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. என் பையனை எனக்கு கேட்காம நீங்க அனுப்பினது தப்பு தான். எவ்வளவு பெரிய பதவியில இருக்கீங்க, ஒரு ஸ்கூலுக்கு நீங்க பிரின்சிபலா இருக்கீங்க. இவ்வளவு சிம்பிளான விஷயம் கூட உங்களுக்கு தோணாதா? யாராவது அப்பான்னு சொல்லி வந்தாங்கன்னா பையனை அனுப்பிடுவீங்களா? சரி, நாளைக்கு ஏதோ பிரச்சனை, ப்ராப்ளம் ஆச்சு, என் பையனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? ஆதி உங்க கணவர் தானே? ஆமா, ஆனா நாங்க 2 பேரும் இப்ப சேர்ந்து வாழல. உங்க பிரச்சனையால பாவம் அந்த குழந்தையோட வாழ்க்கையில ஸ்பாயில் ஆகுது. வண்டர்ஃபுல். இப்போ எனக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்களா? என் பையன் தான் எனக்கு இப்ப வேணும். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு தயவு செஞ்சு உடனே என்கிட்ட ஒப்படைங்க மேடம், ப்ளீஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க உஷா. நாங்க பண்ணினது தப்பா கூட இருக்கலாம், ஆனா குழந்தை மேல அக்கறை இல்லாம யாரோ ஒரு ஆள் கூட நாங்க அவனை அனுப்பி வைக்கலையே. அவங்க அப்பா கூட தானே அனுப்பி வச்சோம். இன்ஃபேக்ட் ஆதி கூட முதல்ல குழந்தைய அனுப்ப மாட்டேன்னு தான் சொன்னேன். கடைசி வரைக்கும் அந்த பிடிவாதத்தோட இருந்திருக்க வேண்டியதானே, ஏன் விட்டீங்க? அவர் வற்புறுத்தி கேட்டாரே. மேடம், குழந்தைய எப்படியாவது கடத்திக்கிட்டு போகணும்ன்ற இன்டென்ஷனோட வந்தவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குழந்தைய கூட்டிட்டு போறதுல தான் குறியா இருப்பாங்க. நீங்க தான் மேடம் விடக்கூடாது. ஏன் எப்படி விட்டீங்க நீங்க? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவமா இருக்கலாம் உஷா, ஆனா வந்தவர் குழந்தையோட அப்பா தானே. நான் வேற யாரும் முகம் தெரியாத ஆளோட அனுப்பி வைக்கல. எக்ஸ்கியூஸ் மீ, ஆனா முகம் தெரியாதவங்களை விட இந்த மாதிரி ஏதாவது உறவை சொல்லிக்கிட்டு வரவங்கனால தான் ஆபத்து அதிகம். இனிமே என் பையனை யாராவது அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு ஏன் பெர்மிஷன் இல்லாம நீங்க அனுப்ப கூடாது மேடம். This is the first and last warning. What a shame. இங்கே வெயிட் பண்ணுங்க. மேடம் மேடம் நில்லுங்க. உங்களுக்கு யார் வேணும்? யாரை பார்க்கணும்? வேலைக்கு புதுசா? ஆமாங்க. அதான் தெரியல. மேடம் மேடம் ஆதி, ஆதி, ஆதி! ஏய், எதுக்கு இப்ப இங்க வந்து கத்துற? உங்க பையனை வர சொல்லுங்க. அவன் இங்க இல்ல. இல்லனா எங்க போயிருக்கான்? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. எங்க அண்ணன் உங்க புருஷன். புருஷனா? அந்த உறவெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பாருங்க, எனக்கு தெரியாம உங்க பையன் என் பையனை தூக்கிட்டு வந்துட்டான். முதல்ல அவனை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. அவன் வீட்ல இல்லன்னு சொல்றல, காது கேக்கல? அப்ப எங்க போயிருக்கான்னு சொல்லுங்க. என்னடி மிரட்டுற? நான் ஒண்ணு மிரட்டல. நீங்க தான் என் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன மிரட்டலான்னு பாக்குறீங்க. அது என்கிட்ட நடக்காது. ரொம்ப வார்த்தையை விட்டுறாதீங்க. முதல்ல பையனை தூக்கிட்டு வந்துட்டாருன்னு சொன்னீங்க, இப்ப கடத்திட்டு வந்துட்டாருன்னு சொல்றீங்க. எங்க அண்ணனை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படியே அவர் கைலாஷ தூக்கிட்டு வந்துட்டாலும் அவன் அவருக்கும் குழந்தை தானே. அப்படி கேளு. என் பையன் இல்லாம உனக்கு எப்படி குழந்தை பிறந்தது? இங்க பாருங்க, வயசுக்கு மீறி அசிங்கமா பேசாதீங்க. ஏன் அப்படி பேசினா அவமானமா இருக்கா? இல்ல, அப்புறம் நானும் அப்படி பேச வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கும். இங்க பாருங்க, இங்க குழந்தையும் இல்ல, அண்ணனும் வரல. அதோட பிரச்சனை முடிஞ்சது. நீங்க கிளம்புங்க. என் பையனை கொடுங்க, நான் இங்க இருந்து போறேன். சண்டை போடுறதுக்குனே கிளம்பி வந்திருக்கியா நீ? இங்க பாருங்க, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டு இருந்தேன். உங்க பையன் தான் தேவையில்லாம என்ன இப்படி எல்லாம் பேச வைக்கிறான். கைலாஷ் என்கிட்ட கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான் ஆதி? கூப்பிடுங்க அவனை. இத பாரு, உன் பிள்ளைய நீ எங்கேயோ தொலைச்சிட்டு என் பையன் மேல அந்த பழிய போட பாக்காத. ஸ்கூலுக்கு போய் பிரின்சிபல் மிரட்டி அவங்க கூட சண்டை போட்டு கைலாஷ் ஆதி தூக்கிட்டு போயிருக்கான். நான் ஒன்னும் கண்ணை மூடிட்டு இங்க வந்து தேடல, புரியுதா? என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? கைலாஷ என் பையனை கூட்டிட்டு வந்தான்னு வச்சுப்போ, ஆனா அவனை உன்கிட்ட ஒப்படைக்க முடியாது. என்னடி பண்ணுவ?
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மிரட்டாத. உன் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல இருக்கு. அது முடிஞ்சு குழந்தை யார்கிட்ட வளரணும்னு தீர்ப்பு வரட்டும், அப்ப நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் உங்க பையனை என்கிட்ட நேரடியா பேச சொல்லுங்க. பொம்பளை மாதிரி நான் இல்லாத நேரமா பார்த்து எதுக்கு கைலாஷ் தூக்கிட்டு ஓடி ஒளியணும்? எங்க அண்ணன் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கத நீங்களே கற்பனை பண்ணிக்க வேண்டாம். அப்போ வீட்ல தான் இருக்கான். எங்க ஆளை காணோம்? ஆதி, 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 கைலாஷ், கைலாஷ், ஆதி, ஆதி. இப்பவாது நம்புறியா? இங்க பாருங்க, என் பையனை ஆதி எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? நீதான் புத்திசாலியாச்சே, நீயே போய் தேடி கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன்.